எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 30 days கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த ஃபெஸ்டிவல் டேஸில் எல்லாரும் நியூ ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு குடும்பங்களோட என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. ஒவ்வொரு வருஷமும் இதே போல் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து நல்லபடியாக வழிநடத்த என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ உங்களால் எல்லாரும் நல்லா இருக்கணும். உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். திஸ் இஸ் மை யூடியூப் சேனல் நேம். ஸோ சுகன்யான்றவங்க கண்டிப்பாக பெண்களுக்காக எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. தென் எல்லாருக்காகவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கேர்ள்ஸ், பெண்களுக்காக எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ என்னோடய பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் மகிழ்ச்சி. உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம், ரோல் மாடல் இவங்க தான். இவங்களை நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ங்க. ஐ லவ் இந்தியா. ஸோ என்னுடைய நாட்டோடைய இந்தியாவை நான் நேசிக்கின்றேன். ஸோ இந்தியாவில் நிறைய பேர் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரித்திரம் படைத்தவர்கள் இன்னும் அவங்களுடைய புகழ் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி, அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் இருப்பாங்க. எனக்கு காந்தி, சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி அவர்கள், அப்துல் கலாம் ஐயா அவர்கள், இவங்களாம் தென் கல்பனா சாவ்லா, பெண்கள். ஸோ அவங்களும் கல்பனா சாவ்லா எனக்கு ரோல் மாடல் அவங்க. ஸோ நிறைய பெண்மணிகள் ரோல் மாடலாக இருக்கிறாங்க. ஸோ எனக்கு பிடிச்சவங்கள சில காமராஜர் ஐயா அவர்கள், எஜுகேஷன் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ஐயா அவர்கள் இல்லைனா நம்ம தீபாவளி வெளிச்சத்தில் கொண்டாட முடியாது. ஸோ எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது. லைட் செட்டிங்லாம் அவ்வளோ தூரம் 1000 times ட்ரை பண்ணி நமக்காக வாழ்ந்த மனிதர்கள் பல கோடி பேர், பல கோடிக்காக அவங்க சரித்திரம் படிச்சிருக்காங்க. இன்னும் அவங்க புகழ் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் இல்லாமல் நாமளும் யாருக்காவது உதவி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். காசு பணம் மட்டும்தான் உதவி பண்ணணும் கிடையாது. ஒருத்தவனுக்கு பக்கபலமாக ஆறுதலாக இருக்குங்களே, அதுவே பெரிய உதவி தான். சரிங்களா? யாரெல்லாம் தட்டி தூக்கி விடுறீங்களோ மேலே, அதுவே பெரிய ஒரு உதவி தான். சரிங்களா? மகா மனிதர்கள் தான் நீங்கள். உங்கள்கிட்ட இருந்தால் உதவி பண்ணுங்கள், இல்லைன்னா ஆறுதலாக அவங்களுக்கு கை கொடுத்து பக்கப்பலமாக நான் இருக்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஒன் வேர்டில் அவங்க வளர்ந்துருவாங்க. என்னோடய லைஃப்பில் நான் எனக்கு 35 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோடய நேட்டிவ் பிளேஸ் ஆண்டிமடம், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். நான் பெருமையாக சொல்கிறேன். என்னோடய நேம் சுகன்யா. என்னுடைய அம்மா பேர் பத்மாவதி. இவங்க எனக்கு பயங்கர ரோல் மாடல். ஷீ இஸ் போல்டு கேரக்டர். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல ஸ்டெடியாக ஒரு உயிரோட பக்கப்பலமாக ஸ்டெடியாக என்னோடய ஜேர்னியில் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே எங்கள் அம்மா தான். அவங்க தான் எல்லாமே இது வரைக்கும் பக்கபலமாக இருக்கிறாங்க. அதை நான் பிலீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான் என்னுடைய கான்செப்ட். ஐ லவ் இந்தியா. நான் என்னுடைய நாட்டை, இந்தியாவை நேசிக்கின்றேன். சரிங்களா? லவ் பண்ணுறேன். ஐ லவ் இந்தியா. ஸோ அதனால் நம்ம நாட்டு தலைவர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க மக்கள் மனதில். நாமளும் யாராவது அது மாதிரி ரோல் மாடலாக எல்லாருக்கும் இருக்கணும். யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு பக்கபலமாக இருங்க. அந்த ஒரு இதில் போயிட்டு நாம் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். அதுவே ஒரு பெரிய ஹெல்ப்பு தான். அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹெல்பிங் மைண்டுன்றது காசு பணம் இருந்தால் கொடுத்து உதவுங்க. இல்லைன்னா ஒரு வேளை டிஃபன் யாருக்காவது வாங்கி அந்த சந்தோஷத்தில் பகிர்ந்துக்குங்க. அவங்க மனதார வாழ்த்துவாங்க நம்மளை. சரிங்களா? இல்லை உண்மையாக இல்லாதவங்களுக்கு செஞ்சு பாருங்கள்.
கண்டிப்பாக மனதார வாழ்த்தி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணி நம்ம இந்தியா நாட்டை வாழ வைக்கிறது தான் என்னுடைய கான்செப்டே. வாழ்ந்துட்டுருக்குறாங்க, இருந்தாலும் ஒரு சிலவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு பக்கப்பலமாக ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இயரும் பக்கப்பலமாக இருந்து எல்லா மனிதர்களுக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும். ஆறுதலாக நம்ம அவங்களுக்கு இருக்கணும். ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். முடியலன்னா உங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு உன்னை பற்றி யோசி தீங்க போட்டு வருஷம் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. உங்களோட இந்தியா, உங்களுடைய நாடு நீங்கள் தான் நேசிக்கணும், நீங்கள் தான் லவ் பண்ணணும். சரிங்களா? நம்ம நாடு, நம்ம ஒற்றுமையை யாராலையும் அசைச்சிக்க முடியாது. ஒற்றுமையாக இருக்கணும் எந்த காலத்துலையும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே ஒரு பாட்டை மட்டும் பாடிக்கிறேன். அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இன்னும் கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை இல்லை, நம் காலம் இன்னும் மாறி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லை. காலம் இன்னும் மாறி போச்சு, இங்கு கண்ணீர் மிச்சம் இல்லையே. பட்டாம்பூச்சி சுற்றும் மனிதன் எண்ணம் மட்டம், அடி இன்னும் கொஞ்சம் போனால் என்ன. அம்மா அழகு, அம்மா அம்மா அழகு கண்ணம்மா, அம்மா அழகு கண்ணம்மா, இதை நம்ம பூமி என்று அழைத்து சொல்லம்மா. எனக்கு பாட்டு லைன்கள் தெரியாது. உண்மையாலுமே சும்மா 2 லைன் பாடணும்னு என்னுடைய ஆடியன்ஸ்க்காக பாடணும்னு ட்ரை பண்ணேன். தவறுதல் இருந்தால் மன்னிக்கவும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா பாட்டோட வரிகளை தெரிஞ்சுக்கிட்டு 2 லைன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பாட்டு மூலயமா நிறைய பேருக்கு ரீச் ஆகும் இல்லையா? பாட்டிலே எல்லாமே இருக்குங்க. ஆமாம், சரி, ஒரு சில பாட்டெல்லாம் பார்த்தா அப்படியே பவர் பேங்க் நமக்கு பவர் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்ம தேசப்பட்டு பாட்டெல்லாம் அப்படியே பார்த்தா அப்படி எந்திரிச்சு அப்படியே ஸ்டாண்டர்டைஸ் நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு பாட்டெல்லாம் வியப்பாக இருக்கும். ஸோ ஐ லவ் இந்தியா. ஸோ நான் என்னுடைய நாட்டை நேசிக்கின்றேன். சரிங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அன்பு ஒன்று தான் நிரந்தரம். ஸோ ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். இல்லைனா உங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் அன்பு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. பாய் பாய். சி யூ லேட்டர். உங்கள் சுகன்யா.